السلام على رسول الله بن عبد الله وعلى آله حزب الله أما بعد. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்ற உத்தம சஹாபாக்கள் தொடரிலே இன்றைய தினம் ஹப்பா பின் அல் அரத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு சில குறிப்புகளை பார்க்க இருக்கிறோம். அவருடைய பெயரை பொறுத்தவரையிலே ஹப்பா பின் அல் அரத் பின் ஜந்தலா அத் தமீமி என்று வரலாறுகளிலே காண முடிகிறது. அதே போல அவர் நஜித் என்கின்ற பிரதேசத்திலே ஹிஜ்ரத்திற்கு முன்பதாக 36வது வருடத்திலே பிறந்திருக்கிறார்கள். அதே நேரம் அவர் சிறு வயதிலேயே அடிமையாக விற்கப்படுகிறார்கள் மக்காவிலே. அதன் பிறகு அவர் வாட்கள், ஆயுதங்கள் தயாரிப்பது எப்படி என்கின்ற விடயத்தை கற்றுக்கொள்கிறார்கள். அதிலே நிபுணத்துவம் அடைந்து மக்காவிலே அந்த விடயத்தில் பெயர் பெறுகிறார்கள், பிரபல்யம் அடைகிறார்கள். இந்த ஹப்பா பின் அல் அரத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறு வயதிலேயே இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் 6வது நபராக இவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். அதே சமயத்திலே இவர்கள் இந்த புனித மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அல்லாஹ்வின் பெயரால் அதிகமாக தண்டனை வழங்கப்படுகிறார்கள். அந்த காலத்திலே அதிகமாக அவர்களுக்கு நோவினைகள் செய்யப்பட்டது. இவர் எப்படி இருந்த பொழுதும் ஒரு உண்மையாளராக, நம்பிக்கை உடையவராக ஆரம்ப காலம் தொட்டே இருந்து வருகிறார்கள். சிறு வயதாக இருந்தாலும் அதிகமான மதிநுட்பமும் அறிவும் உடையவராக வளர்ந்து வருகிறார்கள். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் குர்ஆனை கற்று அதனை பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்த ஒரு சம்பவத்தை நாம் அனைவரும் பார்க்கும் பொழுது இது எங்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு சம்பவம். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க முன்பு ஒரு தடவை அவருடைய சகோதரியின் கணவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்கின்ற செய்தி கேட்டு கோபமாக அவர்கள் வருகிறார்கள். அங்கே அவர்களுடைய சகோதரி ஃபாத்திமா பின்த் அல் ஹத்தாப் அவர்களும் அவருடைய கணவர் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களும் இருக்க, அவர்களுக்கு ஹப்பா பின் அல் அரத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை படித்து கொடுக்கிறார்கள், ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே சூரத்து தாஹா என்கின்ற அத்தியாயம் ஓதி கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது திடீரென அங்கே வந்து கோபமாக அவர்களை அதட்டி வீட்டுக்குள் நுழைந்தவர் உடனே கையில் உள்ள அந்த பிரதியை தன்னிடம் தருமாறு கேட்டுக்கொள்ளும் பொழுது அவர்கள் மறுத்து, நீங்கள் குளித்து விட்டு சுத்தம் ஆகிவிட்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த நேரத்திலே குளித்து சுத்தமாகி வருகிறார்கள். பிறகு அதனை கையிலே வாங்கி அவர்கள் ஓதுகிறார்கள். அவர்களுடைய அந்த ஓதலை கேட்ட ஹப்பா பின் அல் அரத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருந்தார்கள் அல்லாஹ்விடம், யா அல்லாஹ், அபூ ஜஹல் அல்லது உமர் இப்னுல் ஹத்தாப் ஆகிய இவ்விருவரில் உனக்கு எவர் அதிக விருப்பத்திற்குரியவரோ அவரை கொண்டு இந்த இஸ்லாத்தை கண்ணியப்படுத்து என்று அல்லாஹ்வினுடைய தூதர் துஆ செய்திருந்தார்கள். அந்த விடயத்திலே எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, அது உங்களுடைய விடயத்தில் நிறைவேறுகிறது என்று ஆதரவு வைப்பதாக உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தன்னுடைய சந்தோஷத்தை சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட இந்த ஹப்பா பின் அரத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப கட்டங்களிலே ஒரு ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் கூட பிறகு அவர் செல்வந்த நிலைக்கு வருகிறார். தன்னிடம் உள்ளவற்றை தேவையுடையவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அதிகமாக வாரி வழங்கினார். யார் வந்தாலும் அவர்கள் விரும்பிய அளவு அவர்களுக்கு கொடுத்து அனுப்புவார். அதற்காக அவருடைய வாயில் திறந்தே இருந்தது. அப்படியான ஒரு இந்த மார்க்கத்திற்கு உடலையும் உயிரையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் அறிவையும் செலவழித்த ஒருவராக நாம்
இந்த சஹாபாக்கள் தொடரிலே ஹப்பாப் பின் அல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க கிடைக்கிறது. இவர்கள் இறுதியிலே மரணித்து போகிறார்கள். தன்னுடைய 73வது வயதிலே ஹிஜ்ரி 37வது வருடத்தில் கூஃபாவிலே மரணிக்கிறார்கள். அந்த நேரம் அவருக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடாத்தி அவர்களை அடக்கம் செய்யப்படுகிறது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்று நாங்கள் இந்த சஹாபாக்கள் அவர்கள் செய்த தியாகங்கள், இந்த மார்க்கத்திற்காக அவர்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் எப்படி பொறுத்து கொண்டார்கள் என்கின்ற பல விடயங்களை பார்த்து வருகிறோம். அதே போல நாங்களும் இந்த மார்க்கத்திலே இந்த மார்க்கத்திற்காக எங்களை தியாகம் செய்து இந்த மார்க்கத்தில் உறுதியாகவும் இறுதி வரை உண்மையாகவும் இருப்பதற்கு அல்லாஹு தாலா எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.